வணக்கம் அன்புறவைங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில் சில விஷயங்களை, அதாவது தகவல்களை பரிமாறுறோம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம தகவலுக்கு பரிமாறுறதை என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கு ஒரு அட்வைஸ் அப்படின்னு இன்னொரு நேம் இருக்குது இல்லையா? அதை யார்கிட்ட எங்கே எப்படி சொல்லணும்னு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அக்செப்டன்ஸ்ன்னு ஒன்று வேணும். நம்ம சொன்னோன்னா அதை ஏற்றுக்கிற, ஆனால் நாம் செய்யணும், அதை சொல்லணும். நாம் செய்யணும், அதை சொல்லணும். சும்மா வெறுமனே ஊருக்கு உபதேசம் சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடக்கூடாது. எப்பயுமே நாம் அதை சரியாக புரிந்து உணர்ந்து சொல்லணும் மற்றவங்களுக்கு. அப்போ தான் அது சரியாக வரும். சில்லற காசு எப்பயுமே சத்தம் போடத்தான் செய்யும். ரூபா நோட்டு எப்பயும் தவிடாது. நிறைய கூட ததும்பாதுன்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. அதுபோல தான். ஸோ நம்ம இப்போ ஒரு செலவாளி ஒருத்தர் இருக்காருன்னா அவர்கிட்ட போய் செலவழிக்காதப்பா, சிக்கனமாக இருப்பா அப்படி சொல்ல முடியுமா? ஒருத்தர் நல்ல சிக்கனமானவராக இருப்பார், அவர்கிட்ட போய் இதுக்கு அவ்வளோ சேர்த்து வச்சுக்கிருக்க செலவழிப்பா அப்படி சொல்ல முடியுமா? ஸோ யாருக்கு என்ன, இப்போ ஒருத்தர்லாம் பஞ்சுவாலிட்டியாக இருப்பாங்க, சொன்ன டைம் ஆன் டைம் விற்பாங்க. அவரை போயிட்டு என்னப்பா அப்படி இப்போ கரெக்ட் டைம் வர வேலை வெட்டி இல்லாத நினச்சிடாங்க, கொஞ்சம் லேட்டாவா அப்படின்னு சொல்லணும். அப்படிலாம் சொன்னால் ஏற்றுப்பாங்களா? ஒரு சிலர் லேட்டாகவே வருவாங்க. என்னப்பா என்ன பயங்கர பிஸியாக இருக்க, டைமுக்கு வா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு வார்த்தையை பல விதமாக சொல்லலாம், பல முறையாக சொல்லலாம். ஸோ நமக்கு சரியாக இருந்தால் தான் சொல்லணும், இல்லைன்னா அமைதியாக இருந்துடணும். அதுதான் உண்மை. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கணும், நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அதை ஆக்கப்பூர்வமாக உணவுபூர்வமாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கணும். ஸோ எல்லோரும் எல்லா வளமும் பெறணும், எல்லா நலமும் பெறணும். தேங்க்யூ. டேக் கேர்.